சென்னையில் மழை பெஞ்சு இன்றைக்கி ஓரளவுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் லைட்டாக வெளிச்சமாக இருந்துச்சு, தூறல் வந்துச்சு விட்டுச்சு, பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இதுலேயே தூங்கி எழுந்திரிக்கிறதுக்கே மணி 10 ஆகிட்டு. காலையில் 2 தோசையை சுட்டு சாப்பிட்டு மதியம் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே வேறு லெவலில் போயிட்டு டயம். மட்டன் எடுக்கலாமா சிக்கன் எடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிறதுல மணி 12. இதுக்கு மேலே சமைச்சு அது கதைக்கே ஆகாது. மீன் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை இருந்துச்சு. ஆனால் இப்போ நீங்கள் மீன் வாங்கினா அது பழைய மீன் ஸ்டாக்காக தான் இருக்கும், ஐஸ் மீனாக தான் இருக்கும். ஏன்னா புயலால் 3-4 நாளைக்கு முன்னாடி இருக்கிற மீன் தான் கடலுக்கு போயிருப்பாங்க, எடுத்துகிட்டு வந்தும் வச்சுருப்பாங்க. அதனால் நம்ம ஒரு முடிவு பண்ணி சரி நம்ம பிரியாணி வாங்கியாந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. வண்டி எடுத்துகிட்டு கிளம்புற இடம் பார்த்திங்கன்னா கோடம்பாக்கத்தில் இருக்க எஸ்எஸ் பிரியாணி தான். அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, பயப்பிள்ளைங்க எல்லாருமே நம்மள மாதிரி தான் யோசிப்பாங்க போல இருக்குது. பார்த்தா கியூவில் அவ்வளோ கூட்டமாக போயிருந்துச்சு. 10லேருந்து ஒரு 20 நிமிஷம் கியூவில் நின்று வெளில வாங்கினோம். வெளில வாங்கிட்டு பார்சல் ஒரு 3 பார்சல் வாங்கியாச்சு. ஏன்னா ஒரு பார்சலில் 2 பேர் சாப்பிட்லாம். ஒரு பிரியாணி